ஹலோ நண்பர்களே, இது சென்னை. இந்த நாள் சென்னை. நான் சென்னைக்கு வந்த புதிதில் சென்னை இருந்த நிலவரங்கள் வேற. இப்போ வயசு எனக்கும் ஆயிடுச்சு, சென்னையும் வளர்ச்சி அதிகமாயிடுச்சு. நான் பார்த்த இடங்களில் சில இடங்களில் நானே ஆற்றுல குளிச்சிருக்கேன். இன்றைக்கி அது பக்கமே போக முடியாது, அந்த ஆறு சாக்கடையாய் மாறிற்று. இடையில் ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் எனக்கு முன்னக்கூட்டியே சென்னைக்கு வந்தவர். அவர் சொன்னார், நான் அருண் ஹோட்டல் பக்கத்துலேயே ஆற்றுல குளிச்சிருக்கேன், பைசா போட்டால் உள்ளே கிடக்கும் அப்படின்னாரு. நான் குளித்தது அங்கே இல்லை, திருமங்கலம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் குளித்தேன். அப்போ அந்த இடம் சுத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மாறி தவிடு பொடியாகி ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பிழைக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. சென்னை மானாவாரி அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இது பார்க்குறது, நாங்கள் பெரம்பூர் பெரியார் நகரில் இருக்கிறோம். அதிலிருந்து கேரேஜ் ரயில்வே கேட் ஓரமாக போகிற இடத்த சரி சென்னையில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே, டெய்லி மார்க்கெட்டிங்கில் சென்னை முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சென்னையில் எப்படி இருக்குன்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி. அப்படியே எடிட்டிங் கற்றுக்கிடுறேன். எப்படி பிளரு கொடுக்கணும், எப்படி மொசைக்கு கொடுக்கணும், எப்படி மியூசிக் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அட்வான்ஸ் பண்ணணும். இது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இதை கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை பார்க்குறவங்க ஐடியாக்கள் கொடுங்க. எனக்கு யூடியூப்பில் அவ்வளோ அனுபவம் கம்மி தான். நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த யூடியூப்பை வளர்க்குறது நான் மெயினாக ஷோபா பெட்டு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணி யூடியூப்பில் போட்டுட்ருக்கிறேன். அதுவே டெய்லி போட முடியாது இல்லையா? அதனால் எல்லோரும் சென்னையை பற்றி வீடியோ எடுத்து போடுறாங்க, காஷ்மீர் எடுத்து போடுறாங்க, சாலமன் டியூ பற்றி போடுறாங்க. நம்ம சென்னையில் ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து போடலாமான்னு பார்த்தேன். சரி முயற்சி பண்ணுவோமே, ஏதாவது ஒன்று இலவசமாக எல்லாமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். சிறு திரும்பும் பல்குத்த உதவும் இல்லையா? அதனால் இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல ஐடியாக்கள் இருந்தால் கொடுங்க. இதில் வேறு ஏதாவது எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம், செலவு இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் ஐடியா கொடுங்க. சிறு திரும்பும் பல்குத்த உதவும், முயற்சி திருவினையாக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். முயற்சிகள் தொடரட்டும், கடவுளுடைய கிருபைகளும் தொடரட்டும். எல்லாம் நன்மைக்கே. எனக்கு தெரிஞ்சு கோயம்பேடு காலியாக இருந்த இடம், அது பெரிய பஜார் ஆகி டிராஃபிக் ஆகி இப்போ அது வேறு இடத்துக்கே போயாச்சு. அது சாதாரண இருந்ததே நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு முன்னக்கூட்டி இருக்கவங்க எப்படி பார்த்துருப்பாங்க? ஆக மொத்தம் சென்னை அபார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. சென்னையோடைய வளர்ச்சியை சொல்ல முடியாத வளர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இப்படி இருக்குது, இன்னும் 10 வருஷம் போய் எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த நாளில் சென்னை இந்த ரோடு இப்படி இருக்குது. இதில் முன்னாடிலாம் இவ்வளோ காஸ்ட்லியான காரு பைக்கெலாம் கிடையாது. இப்போ புதுசான காரு பைக் எல்லாம் வருது. எல்லோரும் நல்ல முன்னேற்றம் அடைகிறாங்க. 10 வருஷத்துக்குள்ள சென்னையில் பெரிய ஆளானவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னக்கூட்டி உள்ள அறிவாளிங்கெல்லாம் நல்லா க்ரோஸ் கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கடவுள் என்னையும் எதையோ நடத்திக்கிட்டு இருக்காரு. நமக்கும் கீழே 1000 பேர் இருக்காங்க இல்லையா? ஆனாலும் கடவுள் நன்மையை செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடவுள் நன்மையை செய்வாராக. ஆமேன், 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 ஆமேன்.